அமெரிக்காவின் தோட்டமாக இலங்கை காணப்படுவதாக மகிந்த ஆதரவு அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ලංකාව කියන පොල්වත් ඇමරිකාව මිලදී ගත්තා. සිරිසේන කියලා කංකාණියේ පොල්ලිඩම බලා ගන්න පත් කරා. කංකාණි සිරිසේන වත්ත හරියට බලා ගන්නවද කියලා හොයා බලන්නයි බිස්වාල් නෝනා සැරින් සැරේ ලංකාවට ගොඩ වෙන්නේ. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உதவி செயலாளர் நிஷா பிஸ்வால் அண்மையில் இலங்கைக்கு வந்து சென்றார். 20 மாதங்களில் 6 தடவைகள் அவர் இலங்கைக்கு வந்து சென்றுள்ளார். அவர் ஏன் இங்கு வந்தார்? தனது திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்கவா? இல்லை, சிலாபம் பக்கம் தென்னந்தோப்பை வாங்கி பின்னர் அந்த பக்கம் போகும்போது அதனை பார்த்து கொள்ளும் கண்காணி ஒழுங்காக செயற்படுகின்றாரா என்பதை கண்காணிக்கும் வழக்கம் எமது செல்வந்தர்கள் மத்தியில் உள்ளது. இதே போன்றதொரு நிலையில்தான் இன்று இலங்கை உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கண்காணியின் வேலையை தான் செய்கின்றார். அமெரிக்காவின் தோட்டமாக இலங்கை உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கை இந்தியாவிற்கும் நாட்டின் ஏனைய பகுதிகளை அமெரிக்காவிற்கும் தனதாக்கி கொள்ளும் நடவடிக்கை தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. நாடு பொருளாதார ரீதியில் பாரிய நெருக்கடிகளை சந்தித்துள்ள நிலையில் இலங்கை பாரிய முன்னேற்றம் கண்டுள்ளதாக நிஷா பிஸ்வால் கூறுகின்றமை ஆச்சரியம் அளிக்கின்றது. அடுத்த தடவை அவர் இலங்கை வந்தால் நிச்சயம் நிஷா பிஸ்வாலின் மூக்கு கண்ணாடியை வாங்கி நான் போட்டு பார்க்க வேண்டும் என அவர் அங்கு தெரிவித்தார். පසුගිය වසර එකමාර තුල ලංකාව නොසිතූ විරූ දියුණුවක් ලබලායි කියලා. අපිට තියෙන ප්‍රශ්නේ ලංකාවේ හැමදාම ඉන්න අපිට නොපෙනෙන ඉඳලා හිටලා ඇවිල්ලා යන බිස්වාල් නෝනට පෙනෙන මේ දියුණුව මොකක්ද කියන එකයි. මම හිතාගෙන ඉන්නේ බිස්වාල් නෝන ඊළඟ පාර ආවම එතුමියගේ කණ්ණාඩි කුට්ටම ඉල්ලගෙන මම දාලා බලනවා. එතකොටවත් එතුමියට පේන අපට නොපෙනෙන ඒ දියුණුව පෙනේවිද කියලා.